நாங்கள் தான் உங்கள் சிக்கன் மெமரிஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பதான் பாத்தீங்கன்னா கவி அங்க லைவ்ல உட்காந்துருக்காங்க. தெரியுதா லைவ்ல எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க லைவ்ல இருக்காங்க. நான் அதுக்குள்ள அவங்களுக்கு சமைக்கலாமே அப்படின்ட்டு வந்திருக்கேன். இங்க சாப்பாடு வடிச்சுட்டேன். ஸோ இங்க நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாவக்காய் தான் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாவக்காய் குழம்பு வைக்கிறேன். எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. நான் சமைச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ இங்கே கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சமையல். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாவக்காய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அதை எடுத்துட்டு பார்ப்போம். ஓகேவா காயத்ரி? பார்த்தீங்களா பாவக்காயை நன்று அந்த எண்ணெய் கீழே ஊற்றிடுங்க காயத்ரி, அப்பதான் கசப்போம். சுடுதுரா, நல்லா குடி, கொதிக்குது. மூஞ்சி அப்படியே கடலை நீட்டா தெரியுது. பண்ண என்ன பண்ணுவ? அப்ப நம்ம வந்து ஃபைனலா பார்க்கலாமா? ஓகே, ஊத்து ஊத்து. ஏய், எவ்வளோ எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, எருமை. சீக்கிரம் சுகர் வந்தே செத்துருவேன் காய்ஸ். நான் எண்ணெய்க்கெல்லாம் சுகர் வராது, கொலஸ்ட்ரால் தான் இருக்கு. ஊசி போட்டாலும் அவங்க கண்டாயிடுச்சு கண்டிப்பா. நீ பாருங்க காய்ஸ், எனக்கு காலில் புண்ணாயிடுச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெண்ணெயை போட்டுக்கலாம். கடுகு யாரும் அப்பனா வந்து போடுவான். கடுகு நான் போட மாட்டேன். கருமா எதுக்குமே கடுகு போட மாட்டேன். ஊசு இல்லை என்னது? ஸோ இது பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, கொட்டுங்க. என்னடி எவ்வளோ புண்ணியம் போடுற பைத்தியக்காரி? சனியில் கட்டி என்ன பண்ண போடணும்? நான் சமைக்கும் போது எதனா ஒன்று சொல்லினே இருக்கியா? சமைச்சு கொடுக்குறத தின்னுட்டு உட்காரு கம்பெனி. அப்போ நான் போயிடுவேன் இப்படிலாம் ஜாஸ்தி பேசுனா. ஓகே கைஸ், இது வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? நான் இதில் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டுலாம் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா குழவா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல பாவக்காய். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இதில் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம வதக்கிட்டு அடுத்து இதில் புளி தண்ணி ஊற்றணும். நம்ம பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் நேரம் போகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா வந்து எண்ணெய்லாம் திரிஞ்சிருச்சு. எண்ணெய் திரிஞ்சு வந்து நம்மளோட மிளகாத்தூள் அந்த ஸ்மெல், அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றி உப்பு காரம் எல்லாமே பார்த்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி உப்பு காரம் வேணுமோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றினா தான் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம பாவக்காவை நல்லா வதக்கி தான் போட்டிருக்கோம். ஸோ அது சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாமல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு திட்டமாக ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தான் நல்லா கொதிச்சுட்டு. தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு 2-3 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அது நல்லாவே திக்காயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
ஸோ அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டாச்சு. ஸோ நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெசிபி முடிஞ்சிருச்சு. நான் இங்கே வந்து தனியாக முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதையும் போட்டு தான் கறிக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஓகே, சாப்பாடு ரெடி. பாவக்காய் குழம்பு. என்னது புரியல? சூடா இருக்கு. சூடா இருக்கா? ஆமா. சாப்பிட்டு பார்த்து சொல்லு, கசப்பா இருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு. சரி சொல்லு. சூப்பரா இருக்கு. உண்மையாவா? பாவக்காய் கசக்குதா? என்ன பண்ண? சுடுதா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்தது என்ன வீடியோ ஃபுல்லா சொல்லுங்க. சாப்பாடு பாவக்காய் புளி கசப்பா இருந்துச்சா? நல்லா இருக்கு. டி லூசு நல்லா இருக்கா? ஓகே கைஸ், பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாம நினைச்சேன், பட் கசக்கல. நல்லா இருக்கு. கசப்பே இல்லாம நம்ம சமைச்சாச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் எப்படி கசப்பே இல்லாம சமைக்கிறது அப்படின்னு. ஓகேவா? ஓகே கைஸ், நம்மளோட ஜிகே ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. சும்மா தெரிக்க விட்டுடலாம்.